In this class, we are going to see about discrete Fourier transform. Okay, DFT. Still now you have seen a DTFT. Okay, discrete time Fourier transform. In the video, we will see discrete Fourier transform. Okay, both are different. Okay, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்ஃபைனைட் வேல்யூ மாதிரி தான் நம்ம இன்ஃபைனைட் அப்படிங்கிற லிமிட் இருக்கும். ஓகேவா, மைனஸ் இன்ஃபினிட்டின்னு அப்படி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைனைட் லிமிட் தான் இருக்கும். ஓகேவா, ஃபைனைட் லிமிட்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த n-1 இந்த மாதிரி ஃபைனைட் லிமிட் இருக்கும். அதனால டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனைட் லிமிட் எடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் கேன்ட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ரெப்ரசன்டேஷன் வந்து நம்ம எக்ஸ் ஆஃப் கேன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதில் வந்து எக்ஸ் ஆஃப் e⁻ j⍵ அப்படிங்கிறதுலாம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதில் வந்து எக்ஸ் ஆஃப் கே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே வந்து பாயிண்ட்னு ஒரு கான்செப்ட், அதாவது சாம்பிள்ஸ் ஆர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அது எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4 சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4 சாம்பிள்ஸ் கொடுத்துட்டு தே மே ஆஸ்க் ஃபார் 8 சாம்பிள்ஸ்க்கு வந்து கொஸ்டின் கேட்கணும். இப்போ வந்து ஒரு 4 சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 சாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 8 சாம்பிள்ஸ்க்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 சாம்பிள் தான் இன் ஹேண்டு நம்ம கையில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் இருக்குது அப்படின்னா இப்போ ரிமைனிங் 4 சாம்பிள்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து 0 நம்ம வந்து அசீவ் பண்ணிவிட்டு வில் ப்ரொசீட் ஆஸ் பர் த ப்ரொசீஜர் வந்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிடணும். ஓகேவா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 4 சாம்பிள்ஸ் இந்த 0 அசீவ் பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் வந்து ஜீரோ பேடிங் டெக்னிக் சொல்லுவாங்க. ஜீரோ பேடிங். ஓகேவா, பேடிங் டெக்னிக், ஜீரோ பேடிங் டெக்னிக் சொல்லுவாங்க. பேடிங் இது நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இதெல்லாம் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ், அதாவது அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நம்ம ஆஸ் பர் நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்தோம், நம்ம ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அது ரிலேட்டடாக அந்த ப்ரொசீஜர் வந்து அப்படியே வந்து ப்ராப்ளமில் வந்து அப்ளை பண்ணுவோம் அண்ட் வில் ஃபைண்ட் த ஆன்சர். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள் தான். ப்ரொசீஜர் மெத்தடாலஜி ஓகே, அது மட்டும் வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளம்னாலும் வந்து யூ கேன் சால்வ். ஃபர்ஸ்ட் வந்து லெட் எக்ஸ் ஆஃப் என் பி த டிஸ்கிரீட் டைம் சிக்னல் ஆஃப் லென்த் எல். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆஃப் கேங்கிறது வந்து டிஎஃப்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் என்னு கொடுக்குறாங்க. எக்ஸ் ஆஃப் கொடுத்துட்டாங்கன்னா அதோட டிஎஃப்டி என்னன்னா எக்ஸ் ஆஃப் கே. நவ் என் பாயிண்ட் டிஎஃப்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் வேர் என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல் இஸ் டிஃபைன். ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் பாயிண்ட் வந்து பாயிண்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, என் பாயிண்ட் டிஎஃப்டி அதாவது 4 பாயிண்ட் டிஎஃப்டி, 3 பாயிண்ட் டிஎஃப்டி, 8 பாயிண்ட் டிஎஃப்டி வந்து ஃபைன் பண்ணுங்க ஃபார் த கிவன் எக்ஸ் ஆஃப் என் சிக்னல் அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா, ஆஸ் அது மாதிரி இது வந்து ஃபார்முலா எக்ஸ் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு சமேஷன் n இஸ் ஈக்குவல் 0 to n-1 கேபிட்டல் n-1 எக்ஸ் ஆஃப் என் e⁻ j 2 pi kn divided by capital N where k is equal to varies from 0 to n-1. ஓகேவா, அதாவது என்னங்கிறது ஃபைனைட் வேல்யூ. ஓகேவா, அதே மாதிரி இதுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து திஸ் இஸ் யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் த கிராஃப், அதாவது வேவ்ஃபார்ம் அதாவது ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் வேவ்ஃபார்ம். ஓகே, அதாவது நீங்கள் கண்டுபிடிக்கலாம் யூசிங் டிஎஃப்டி வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆஃப் கே இஸ் அ டிஸ்கிரீட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிஸ்கிரீட் டைம் சிக்னல் ஒமேகா. ஸோ இட் இஸ் கால்ட் discrete frequency spectrum. It is also called discrete frequency spectrum. அதாவது ஓகேவா, எக்ஸ் ஆஃப் கேங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் ஆஃப் கே இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் discrete frequency spectrum சொல்கிறாங்க. அதாவது discrete Fourier transformனு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் discrete frequency spectrum. ஓகே, ஆர் சிக்னல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அ discrete டைம் சிக்னல் எக்ஸ் ஆஃப் என். ஓகேவா, இது வந்து ஜெனரல் ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து எப்படி நம்மளுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னா ரியல் இமேஜினரி அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா, ஃபுல்லாக வந்து இமேஜினரி பார்ட் அந்த மாதிரி இருக்கும். அதனால் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து 2 ஸ்பெக்ட்ரம் ட்ரா பண்ணுவோம். அதாவது மேக்னிடியூட் ஸ்பெக்ட்ரம், அனதர் ஒன் இஸ் ஃபேஸ் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா, ஃபேஸ் 2 ஸ்பெக்ட்ரம் வந்து ட்ரா பண்ணுவோம். மேக்னிடியூட் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். மாடலாஸ் கே அப்படிங்கிறது நம்ம ரியல் பார்ட்டை மட்டும் நம்ம இது பண்ணுறதுக்காக இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் அ ஃபேஸ் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா, அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம். இது வந்து பேசிக் ஃபார்முலா, அந்த எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ஃபங்க்ஷன். ஓகேவா, சின்ஸ் எக்ஸ் ஆஃப் கே இஸ் அ சீக்வன்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் n காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஃபார் k varies from 0 to n-1. The magnitude and phase spectrum of x of k can be expressed as a sequence as shown below. இந்த மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஓகேவா, மேக்னிடியூட் சீக்வன்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணாங்க, ஃபேஸ் சீக்வன்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணாங்க, இதுலேருந்து நீங்கள் வந்து பிளாட் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேவா, plot of samples of magnitude sequence versus k
இட்ஸ் கால்டு மேக்னிடியூட். ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் வந்து இப்போ எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருந்தாலும் அதுக்கு வந்து இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அப்படி தானே? இப்போ இசட்னா இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும். அதே மாதிரி வந்து டிஎஃப்டினா இன்வெர்ஸ் டிஎஃப்டி. ஓகே, அதுலேயே வந்து டிடிஎஃப்டியும் இன்வெர்ஸ் பார்த்தோம். ஓகேவா, இப்போ இதுக்கும் இன்வெர்ஸ் இருக்குது. இன்வெர்ஸ் ப்ராப்ளம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு 1/n summation k is equal 0 to n minus 1 x of k e power j 2 pi k n divided by capital N. ஓகேவா, which is for n varies from 0 to n minus 1. இது வந்து இன்வெர்ஸ்க்கு. ஓகேவா, ஃபார்முலா. மற்றபடி எல்லாமே தான் n பாயிண்ட் ஆஃப் டிஎஃப்டி எக்ஸ் ஆஃப் n, மற்ற ரெப்ரசன்டேஷன் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சேம் தான். ஃபார்முலா மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண டேரெக்டாக compute 4-point DFT and 8-point DFT of a causal 3 sample sequence given by. அது என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஃபங்க்ஷன் சாம்பிள்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. 3 சாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 0 இது 0 to 1 தானே, 0 to 2 இருக்குது. அப்போ 0, 1, 2 3 வேல்யூ தானே இந்த லிமிட்குள்ளே இருக்குது. அதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/3. இந்த ரிமைனிங் எல்லாமே வந்து 0 அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து 4 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. 4 பாயிண்ட் கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு 3 தான் இருக்குது. அப்போ அந்த ரிமைனிங் ஒன்று வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ரிமைனிங் ஒன்று வந்து ஈக்குவல் டு 0. ஓகேவா, அதே மாதிரி வந்து இதில் 8 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8 பாயிண்டில் வந்து 3 தான் இருக்குது நம்மளுக்கு இங்கே. இதில் சிக்னலு சாம்பிள். ஆனால் அவங்க கேட்டிருக்குது 8 பாயிண்ட். 8 பாயிண்ட்னா 8 பாயிண்ட்டுக்கு நம்ம ரிமைனிங் 5 வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ரிமைனிங் 5 வந்து 0ன்னு எடுத்துக்கோம். ஓகேவா, ரிமைனிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியும். ஸோ த டிஎஃப்டி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் சாம்பிள்ஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் n. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா பை டெஃபனிஷன் எக்ஸ் ஆஃப் கே வந்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ஆஃப் கே எழுதிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ராப்ளம் வந்து நான் எலாபரேட்டிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸ் ஆஃப் கேங்கிறது சம்மிஷன் எடுத்து 0 to n minus 1 எக்ஸ் ஆஃப் n e power minus j 2 pi kn divided by n. ஓகேவா, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா வேல்யூ வந்து டேரெக்டாக வந்து எடுத்து எழுதுங்க. அது n is equal to எத்தனை பாயிண்ட், ஃபஸ்ட்டு நம்ம 4 பாயிண்ட் பார்க்குறோம். ஓகேவா, 4 பாயிண்ட் தான் நம்ம பார்க்குறோம். 4 கேபிட்டல் என்னங்கிறது வந்து இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா, அப்போ இங்கே வந்து 4 minus 1 அப்படின்னா 3 இஸ் ஈக்குவல் டு 3. n is equal to 0 to 3ன்னு வரும். x of n e power minus j 2 pi kn divided by 4. என்னோட வேல்யூலாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா, கேபிட்டல் என்னோட வேல்யூலாம் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. இதில் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நம்ம இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா, இது வந்து 3 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, 3 இந்த மாதிரி கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா கேஸ் ஈக்குவல் டு 0 வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கேஸ் ஈக்குவல் 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எத்தனை வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும்? கேஸ் ஈக்குவல் 0, 1, 2, 3, 4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, ஏன்னா 4 சாம்பிள் நம்ம 4 பாயிண்ட்டுங்கிறனால 4 சாம்பிள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ எக்ஸ் ஆஃப் 0 வந்து அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சம்மேஷன் n 0 to 3 எக்ஸ் ஆஃப் n ஏன் 2னா நம்மளுக்கு 2 வேல்யூ தான் வரும். ஓகேவா, அந்த தேர்ட் வேல்யூங்கிறது வராது. அதனால் நம்ம 2 போட்டாலும் இட் இஸ் நாட் என்ன சொல்கிறேன், நம்மளுக்கு ஆன்சர் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகாது. இங்கே வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து 3 தான் வரும். ஓகேவா, ஏன்னா 0, 1, 2, 3. ஓகேவா, ஆனால் நம்மளுக்கு வேல்யூ வந்து 2 வரைக்கும் தான் இருக்குது. 2 வரைக்கும் தான் இருக்குது. 1/3ங்கிறது மற்ற வேல்யூ எல்லாமே வந்து 0 தான். எத்தனை பாயிண்ட் 8 பாயிண்டாக இருந்தாலும் சரி 10 பாயிண்டாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து வேல்யூ லிமிட்டுக்கு அப்புறம் வந்து வேல்யூ இல்லாததுக்கு எல்லாமே வந்து வேல்யூ வந்து 0 தான். ஓகேவா, இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து இந்த மாதிரி கிடைக்குது. 1/3 வேல்யூ கிடைக்குது. 1/3 × 1. இது அதேமாதிரி நீங்கள் அப்படி எழுதிங்கன்னா மேக்னிடியூட் வந்து ஃபேஸ் ஆங்கிள் எழுதிக்கோங்க. ஓகேவா, 1 angle 0 degree. நெக்ஸ்ட் வந்து கேஸ் ஈக்குவல் டு 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் ஆஃப் n இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா கேஸ் ஈக்குவல் 1ங்கிறது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த டேர்மில். ஓகேவா, இந்த டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 0.33 angle -9.5 கிடைக்குது. ஓகேவா, பை. அதாவது பைனா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸ் எழுதணும். ஓகேவா, நீங்கள் வந்து டிகிரிஸ் எழுதக்கூடாது. அதாவது 90 டிகிரி அந்த மாதிரி எழுதக்கூடாது. நீங்கள் வந்து ரேடியன்ஸில் எழுதணும். ரேடியனில் எழுதணும், மஸ்ட்டு ரேடியனில் எழுதணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கேஸ் ஈக்குவல் 2. ஏன்னா ரேடியன் எழுதுனா வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து யூ கேன் ட்ரா த பிளாட். இப்போ கேஸ் ஈக்குவல் 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து 0.33 angle 0 டிகிரின்றது. அதே மாதிரி கேஸ் ஈக்குவல் டு 3. கேஸ் ஈக்குவல் 3னா 0.33, 0.5 பை.
இந்த 4 பாயிண்ட் டிஎஃப்டி சீக்வன்ஸ் வந்து எக்ஸ் ஆஃப் டி இஸ் கிவன் பை அப்படிங்கிறது இது வந்து ஃபுல்லாக மேக்னிடியூட். ஓகேவா, மேக்னிடியூட் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இது மொத்தமாக எழுதிட்டாங்க. எக்ஸ் ஆஃப் கேங்கிற சீக்வன்ஸ் எழுதியாச்சு, மேக்னிடியூட் எழுதியாச்சு, ஃபேஸ் ஆங்கிள் எழுதியாச்சு. ஓகேவா, ஃபேஸ் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதியிருக்காங்க, மேக்னிடியூட் ஃபேஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து 8 பாயிண்ட் வந்து n = 8. ஓகேவா, n = 8னா 8 - 1 = 7. இப்போ 7 வந்துருச்சு. x of n e⁻ j by kn / 4. ஓகேவா, இந்த 2ம் இந்த 8 கேன்சல் ஆனால் 4 வந்துடுது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஓகேவா, அதாவது இது சிம்பிளை பண்ணியாச்சு. கேவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. கேவோட வேல்யூ வந்து k = சாரி, நம்ம போனதில் வந்து நம்ம கொஞ்சம் எலாபரேட்டிவாக பார்த்தோம். ஓகேவா, k = 1 2 அப்படிங்கிற நம்ம டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து வேல்யூ வந்து n = 0 to 7 வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஓகேவா, அதாவது இங்கே வந்து இந்த சமேஷன் வந்து ஃபஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிடுறோம். ஓகேவா, சமேஷன் எப்படி அப்ளை பண்ணுறோம்னா n = 0 to 7 சப்ஸ்டிட் பண்ணுங்க. நம்மளுக்கு வேல்யூ வந்து எத்தனை வரைக்கும் இருக்குது, இங்கே வந்து 3 வேல்யூ தான் எடுத்துருக்கோம். அதாவது x of 0, x of 1, x of 2 தான் வருது. ஏன்னா 3க்கு தான் நம்மளுக்கு வேல்யூ இருக்குது. ஓகேவா, 3க்கு தான் 1/3 வந்து நம்மளுக்கு வேல்யூ இருக்குது. ரிமைனிங் டேர்ம் எல்லாமே வந்து நம்மளுக்கு என்னது வேல்யூ வந்து 0. 0 × anythingங்கிறது 0 தான் இருக்கும். அதனால் 3 வேல்யூ தான் எடுத்துருக்கோம். இப்படி நீங்கள் எழுதிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து எக்ஸ் ஆஃப் கே வந்துடும். ஓகேவா, இந்த எக்ஸ் ஆஃப் கே அந்த 1/3 அப்படின்ட்டு இதை நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் e⁻ j π k / 4ங்கிறது வந்து கொசைன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். கொசைன் டேர்ம் சைன் டேர்ம் வர மாதிரி நீங்கள் வந்து ஃபார்முலா வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டிங்கன்னா இப்போ இதிலேருந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இந்த எக்ஸ்பிரஷனை இதுக்கப்புறம் வந்து கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. k = 0 1 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா, அதாவது ஒவ்வொரு டேர்ம்லேயும் வந்து நீங்கள் என்ன வந்து சப்ஸ்டிட் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு என்ன மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. சமேஷனை வந்து ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிடுங்க. சமேஷனை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கேவோட டேர்மை வந்து எலிமினேட் பண்ணுங்கள். அதாவது k = வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கேவோட டேர்ம் எலிமினேட் ஆகும். ஓகேவா, இப்போ k = 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், e⁻ j அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வரும், cos θ - j sin θ. அதே மாதிரி e⁻ அதே மாதிரி தான் cos θ - j sin θ. அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த வேல்யூ வந்து இப்போ cos 0 = 1, sin 0 = 0. அந்த வேல்யூ வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 1 ∠0. ஓகேவா, இதே மாதிரி k = 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. வேல்யூ என்னன்னா 0.8 ∠ -0.25π. அதே மாதிரி k = 2 அப்படின்னா 0.33 - 0.5π. அதே மாதிரி k = 3. அதே மாதிரி k = 4, k = 5. ஓகேவா, k = 6, k = 7. மொத்தம் நம்மளுக்கு வந்து 8 சாம்பிள்ஸ். 0லேருந்து 7னா 8 சாம்பிள்ஸ் வந்துருச்சா, 8 பாயிண்ட் வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா, அதாவது n = வந்து 0 to 8ல் வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து 3 வரைக்கும் தான் இருக்கிறதுனால நம்ம வந்து விட்டுட்டோம். ஓகேவா, இந்த இடத்துல வந்து விட்டுட்டோம். ஆனால் கேவோட வேல்யூவில் வந்து நீங்கள் வந்து கே வேல்யூ வந்து 8 வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அதாவது கால்குலேஷன் ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 8 பாயிண்ட் டிஎஃப்டி சீக்வன்ஸ் எழுதுறோம். எக்ஸ் ஆஃப் கே வந்து அப்படியே சீக்வன்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிருங்க. எழுதிட்டிங்கன்னா வித் மேக்னிடியூட் வித் ஃபேஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் வந்து மேக்னிடியூட் ஃபங்க்ஷன் மட்டும் தனியாக எழுதுங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் கே. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஆங்கிள் ஃபங்க்ஷன் மட்டும் தனியாக எழுதுங்க. ஓகேவா, எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளாட் ட்ரா பண்ணுறோம். இது வந்து 4 பாயிண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மேக்னிடியூட் வந்து 4 பாயிண்ட்டுக்கு, இது ஃபேஸ் ஆங்கிள். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். மேக்னிடியூட் ஃபேஸ் ஆங்கிள் வந்து எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் கே வர்சஸ் மேக்னிடியூட், அதே மாதிரி கே வர்சஸ் ஃபேஸ் ஆங்கிள். வேல்யூ வந்து உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் ட்ரா ஆஸ் அ டிஸ்க்ரீட் வேஃபார்ம் தான் ட்ரா பண்ணணும். ஓகேவா, டிஸ்க்ரீட்டாக இருக்கணும், கண்டினியூஸ் ட்ரா பண்ணிடக்கூடாது, டிஸ்க்ரீட். அதே மாதிரி இந்த 8 பாயிண்ட், இது வந்து 8 பாயிண்ட்டுக்கு அதே மாதிரி மேக்னிடியூட் வர்சஸ் கே, அதே மாதிரி ஃபேஸ் ஆங்கிள் வர்சஸ் கே ட்ரா பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்கணும். ஓகேவா, அவ்வளோதான். திஸ் இஸ் த மேக்னிடியூட் ஸ்பெக்ட்ரம் அண்ட் ஃபேஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிஎஃப்டி. இதே மாதிரி தான் எல்லா ப்ராப்ளம். ஓகேவா, எல்லா ப்ராப்ளமும் இதே மாதிரி தான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஎஃப்டி ஆஃப் அ சீக்வன்ஸ் எக்ஸ் ஆஃப் n = 1 1 0 0. ஃபைண்ட் த ஐடிஎஃப்டி, அதாவது இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. இன்வெர்ஸ் டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y of k = 1 0 1 0. இதுக்கு வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஎஃப்டி கண்டுபிடிக்கணும், இதுக்கு வந்து ஐடிஎஃப்டி கண்டுபிடிக்கணும். லெட் அஸ் அஸ்யூம் n = l = 4. அதாவது 4 சாம்பிள்ஸ் தான் அஸ்யூம் பண்ணுறோம். ஓகேவா, அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆஃப் கே
எக்ஸ் ஆஃப் கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n இஸ் ஈக்குவல் 0 டு கேபிட்டல் N மைனஸ் 1. ஓகேவா, எக்ஸ் ஆஃப் என் அதை ஃபார்முலா வந்து எழுதிக்கோங்க. அதேமாதிரி கே வேரிஸ் ஃப்ரம் இதில் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து கே இஸ் ஈக்குவல் டு 0. கே இஸ் ஈக்குவல் 0 வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இது இந்த ப்ரீவியஸில் பார்த்த மாதிரி தான். ஓகேவா, டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து கே இஸ் ஈக்குவல் 0 வந்து சப்ஸ்டிட் பண்ணி வச்சுருங்க. சப்ஸ்டிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ இந்த மாதிரி கிடைக்குது, 2 கிடைக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கே இஸ் ஈக்குவல் 2, கே இஸ் ஈக்குவல் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. கே இஸ் ஈக்குவல் டு 1, n இஸ் ஈக்குவல் டு 4 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து இந்த மாதிரி கிடைக்குது, 1 மைனஸ் ஜே. அதுமாதிரி கே இஸ் ஈக்குவல் 2, n இஸ் ஈக்குவல் 4. என்னோட வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து அசீவ் பண்ணியிருக்கோம் 4. ஏன்னா இங்கே நம்மளுக்கு வந்து 4 தான் இருக்குது. 0 1 2 3 0 1 2 3 அப்போ 4 சாம்பிள் தான் இருக்குது. ஓகே, அதனால் நம்ம வந்து n இஸ் ஈக்குவல் 4 எடுத்துருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கே இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, கே இஸ் ஈக்குவல் டு 3 வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட் கே இஸ் ஈக்குவல் டு அவ்வளோதான், 0 1 2 3 4 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு வேல்யூ கிடைக்குது. எக்ஸ் ஆஃப் கே வந்து சீக்வன்ஸ் எழுதிருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒய் ஆஃப் கேனா ஒய் ஆஃப் என் இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒய் ஆஃப் கே கொடுத்துருக்காங்க, ஒய் ஆஃப் என் கண்டுபிடிக்கணும். அது ஃபார்முலா தான் இருக்குது. அதே மாதிரி தான் கே இஸ் ஈக்குவல் 0, n இஸ் ஈக்குவல் 4. அதே மாதிரி கே இஸ் ஈக்குவல் 1, n இஸ் ஈக்குவல் 4. ஓகேவா, அதே மாதிரி கே இஸ் ஈக்குவல் 2, அதே மாதிரி கே இஸ் ஈக்குவல் 3 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஜஸ்ட் வில் கெட் த ஆன்சர் டைரக்ட்லி. ஓகே, டேரெக்டாக வந்து ஆன்சர் கிடச்சிடும். அதை வந்து அப்படியே சீக்வன்ஸாக எழுதிருங்க. அவ்வளோதான். அதாவது டேரெக்டாக வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மும் இன்வெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மும் எடுக்கிறீங்க. அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மைன் த 8 பாயிண்ட் டிஎஃப்டி ஆஃப் த சீக்வன்ஸ் எக்ஸ் ஆஃப் என் 1 1 1 1 1 1. ஓகேவா, 8 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து 4 இங்கே 8 இருக்குது. அதுலேயே வந்து லாஸ்ட் ரெண்டு வந்து 0 தான் இருக்குது. அப்போ நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ n இஸ் ஈக்குவல் டு 8. n இஸ் ஈக்குவல் 8 போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனில் போடுங்க. போட்டு கே இஸ் ஈக்குவல் 0. கே இஸ் ஈக்குவல் 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 0 to 7. இப்போ 8னா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணால் இப்போ கே 0 போட்டிங்கன்னா ஈக்குவல் 0 1. இப்போ வேல்யூ வந்து இந்த மாதிரி கிடைக்கும் 6. அதே மாதிரி கே இஸ் ஈக்குவல் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. சிமிலராக வந்து கே இஸ் ஈக்குவல் 2 அண்ட் ஃபைண்ட் ஆன்சர். அண்ட் கே ஃபார் கே இஸ் ஈக்குவல் 3 அண்ட் ஃபைண்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் கே இஸ் ஈக்குவல் 4 7 வரைக்கும். ஓகேவா, ஏன்னா 8 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. 6 அதுக்கப்புறம் 7. இது 7. ஓகேவா, வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ் ஆஃப் கே வந்து சீக்வன்ஸ் எழுதிருங்க. சீக்வன்ஸ் எழுதினீங்கன்னா திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம். அதாவது டிஎஃப்டி தான் கேட்டிருக்காங்க, வெறும் எக்ஸ் ஆஃப் கே தான் கேட்டிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எக்ஸ் ஆஃப் கே கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நீங்களாக சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ப்ராப்ளம் செல்ஃப் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் வந்து இது வந்து இன்வெர்ஸ். எது செல்ஃப் ப்ராக்டிஸ் எடுத்து பாருங்கள், ஆன்சர் இருக்குது. ஓகேவா, ஆன்சர் வந்து இதுதான் ஆன்சர் வந்து வெரிஃபை பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் அபவுட் அதாவது டிஎஸ்டி அண்ட் ஐடிஎஸ்டி, இன்வெர்ஸும் நார்மல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெண்டுமே வந்து இது பார்த்தீங்கன்னா ஒன்லி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனைட், இங்கே வந்து ஃபைனைட்டாக இருக்கும். ஓகேவா, எல்லாமே உங்களுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்குதா, ஒரு இன்ஃபைனைட்டாக இல்லாமல் ஒரு ஃபைனைட் வேல்யூவாக இருக்கும். அதில் பார்த்தோம்னா நம்ம டிடிஎஃப்டியில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபைனைட் வேல்யூவாகவே இருக்கும். ஓகேவா, புரியுதா? தேங்க்யூ.